நம்முடைய ஆவி தீட்டுப்படாது. ஆவி பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அதனால ஆவியை கழுவ வேணாம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த காரியத்தை கொண்டு அடிக்கடி மனதை கழுவிட்டே இருக்கணும். யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியும் தீர்க்கும். நம்முடைய மனசாட்சி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம், ஆவியால் நமக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறார். நமக்குள்ள ஒரு புது இருதயம், புதிய நேச்சர் வந்திருக்கிறது. பழைய நேச்சரில் கல்லான இருதயம் கிடையாது, சதையான இருதயம் உண்டாயிருக்கிறது. தேவனோடு நம்முடைய ஆவி கனெக்டாக இருக்கிறது என்றால், இப்போ நம்ம தவறு செய்யும்போது நம்முடைய இருதயம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும், சரியில்லை அப்படின்னு உணர ஆரம்பிக்கும், உறுத்த ஆரம்பிக்கும். அந்த உறுத்துறது நல்லது, உறுத்துனா தான் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியணும். உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா விசுவாசம் வேலை செய்யாது. உடனே மனம் திரும்புகிறோம், இப்படி வாழக்கூடாதுன்னு மனம் திரும்புகிறோம். எதுக்கு மனம் திரும்புகிறோம்னா பரலோகம் போகிறதுக்காக கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் மனம் திரும்புகிற உடனே நீங்கள் பரலோகவாசியாக மாறுறீங்க, தப்பு பண்ண உடனே பின்னோக்கி போகிறீங்க கிடையாது. ஏன் மனம் திரும்புகிறேன்? நான் இன்னொருத்தனுடைய இருதயத்தை நான் காயப்படுத்தியிருக்கேன், என் பரலோக பிதாவுடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்தியிருக்கேன். இப்படி வாழக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருது. அதான் உங்களுடைய இருதயம் சென்சிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசத்தில் நீதிமான், அதனால் பாவமே செய்ய மாட்டாருன்னு கிடையாது. செய்ய மாட்டாரா? உள்ளதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், வெளியே மாற்றம் ஏற்பட வேண்டியிருக்கு. எபிரேயர் 9 திருப்போம். எபிரேயர் 9:12. எப்படி மனசாட்சி சுத்திகரிக்கப்பட முடியுங்கிறதுக்கு இது வெள்ளாட்டுக்கடா இளைங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுரத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பு உண்டு பண்ணினார். மீட்பு என்னது? மீட்பு நித்தியமானது, ஆவியில் ஏற்பட்ட மீட்பு. அடுத்து அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடாய்களின் இரத்தமும் தீட்டு பெற்றவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அல்லது ஜீவனுள்ள தேவனுக்கு வாழ்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியில் நம்முடைய இருதயத்தில் அந்த குற்ற உணர்வை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயங்கிற 2 காரியம் சொல்கிறார். கவனிக்கிறீங்க? ஒன்று காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம், அப்புறம் கடாரியுடைய சாம்பல். கொஞ்சம் வேலைக்கு சொல்கிறேன். இது பழைய ஏற்பாட்டு காலத்தை சுத்திகரிக்குதுன்னா இன்னைக்கு இயேசுவின் ரத்தமும் அந்த முற்றுப்பெற்ற கிரியும் நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயங்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குங்கிறார். நல்ல விசுவாசி, நான் சொல்கிறது நல்ல விசுவாசி தான். நல்ல விசுவாசிக்கு என்ன இருக்கும்? கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை கனப்படுத்தி வாழணும், கர்த்தருடைய பேரை கெட்டுப்போக பண்ணக்கூடாதுங்கிறது அந்த உணர்வுள்ள மக்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும். ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமில்ல அது ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாரு, அது எப்படி சரி பண்ணுவதுன்னு தெரியலைன்னா அவரை அதை குற்றப்படுத்தும். நீலாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, நீலாம் அதுக்கு சர்ச்சுக்கு போகிற, அதை பயன்படுத்தி பிசாசு உங்களை யூஸ் பண்ணுவான். நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்டு எப்படி போய் சபையில் உட்காந்து கையை உயர்த்தி ஆராதிக்கிற, நீ மாய்மானம் பண்ணுறவனா அப்படின்னு உங்களை குற்றப்படுத்துவான். அன்றைய நேரத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க நான் மாய்மானம் பண்ண விரும்பலை, என் வாழ்க்கை சரியில்லை, நான் கர்த்தருக்கு உகந்த விதத்தில் வாழலை, அதனால் நான் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரமாட்டேன், எல்லாவற்றையும் சரி பண்ணிட்டு நான் வர்றேங்கிறாங்க. உங்களையே உங்களால் சரி பண்ண முடியும் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி தேவையில்லை. இப்படி தங்களை குற்றப்படுத்துகிற மக்கள் தேவனுக்கென்று வாழாமல் குற்ற உணர்வுலேயே கர்த்தரை விட்டு அப்படி வெளியே போக ஆரம்பிச்சிடாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. மனதில் வர்ற எண்ணங்கள், நம்ம செய்த காரியங்களுடைய எண்ணங்கள் நம்மை குற்ற மனசாட்சி ஏற்படுத்தி கர்த்தரை விட்டு உங்களை பின் விலக பண்ணுது. ஞானஸ்தானம் எடுத்துடும்.
ஞானஸ்தானம் எடுத்துறீங்களா? ஞானஸ்தானம் முக்கியமா? முக்கியம், ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறோமா? மக்கள் இது ஒரு ட்ரெண்டாக இருக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அதனால தான் பிரச்சனை. ஞானஸ்தானம் எடுத்துட்டான், ஞானஸ்தானம் ஒருத்தனையும் மாற்றாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறான், தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறான், உள்ள அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்பதை வெளியே அடையாளமாக தனக்குள்ள நடந்ததை ஒரு வெளியே இருக்கிற காரியத்தின் மூலமாக செஞ்சு காமிக்கிற. கவனிங்க, அது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், பாவமற்றவர் எடுத்தார். இயேசு எடுத்த ஞானஸ்தானம் நம்ம எடுத்த ஞானஸ்தானம் ஒன்று. அவர் தேவனுடைய மகனாக எடுத்தார், நாமும் தேவனுடைய மகனாக எடுக்கிறோம். பாவியாக எடுக்கலை, தேவனுடைய பிள்ளையாக எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? நான் பாவத்துக்கு மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், இனி நான் பாவி இல்லை என்பதை என் செயலில் செய்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? நான் வெளியே செய்கிற செயல் எனக்கு உள்ள நடந்தது என்பதை நான் காமிக்கிறேன். உள்ள ஒன்றுமே நடக்காமல் நான் வெளியே ஞானஸ்தானம் எடுத்தோம்னா 10 பேருக்கு முன்னாடி குளிக்கிறேன்னு அர்த்தம், அவ்வளோதான். உள்ள ஒன்று நடந்திருக்கிறது, கவனிக்கிறீங்களா? உள்ள நடந்ததுடைய வெளி செயல் ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் மாற்றுது. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த மேலறைக்கு போகிறாங்க, பஸ்கா அனுசரிக்க போகிறாங்க. அது கெஸ்ட்டு வீடு. கெஸ்ட்டு வீட்டில் எப்பவுமே ஒரு வேலைக்காரன் இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது இரவல் வாங்கின வீடாக இருந்ததுனால அங்கே வேலைக்காரன் இல்லை, காலை கழுவுவதற்கும் துடைத்து விடுவதற்கும் ஆட்கள் இல்லை, யாருமே துடைப்பதற்கு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. கர்த்தர் ஒரு வேலைக்காரன் கட்டக்கூடிய அந்த சீலை எடுத்து கட்டுறார். அது ஒரு வேலைக்காரன் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அதுவும் லினன் ட்ரெஸ்ஸு. அதை போட்டுட்டு தண்ணீரை ஊற்றி கழுவி டவலை வச்சு துடைக்கிறார். அப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் நீங்கள் துடைக்க வேணாம், துடைக்கலாமாங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் துடைக்கலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பங்கு இல்லைன்னா என்னோட மூவ் ஆக முடியாது. கவனிங்க, குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தரோட நீங்கள் மூவ் ஆக முடியாது, கர்த்தரோட நடக்க முடியாது. நம்ம சரியில்லைங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தரோட உங்களால் நடக்க முடியாது. அதனால என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை ஃபுல்லாகவே கழுவி விடுங்க. அப்போ சொன்னார், முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவுனா போதும். நம்ம ஏற்கனவே முழுகி இருக்கோம், ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ரத்தத்தினாலே முற்றுமுடிய கர்த்தர் கழுவி இருக்கிறார். இப்போ கழுவ வேண்டியது என்னது? இந்த உலகத்தோடு கான்டாக்ட் பண்ணக்கூடிய மனது கழுவணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதெல்லாம் கால் கழுவணும். கால்னா இன்னைக்கு நம்ம காலை கழுவலை, ஷூ போட்டு கூட போயிடலாம். இந்த மனது தான் கரைப்படுது. உலகத்தின் எண்ணங்கள் சிந்தைகள் கரைப்படும் பொழுது எப்படி ஞானஸ்தானம் எனக்கு உள்ள நடந்ததை குறித்த காரியத்தை வெளியே செய்கிறனோ, ரத்தத்தை குறித்த சத்தியத்தை கொண்டு என் மனதை ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை நான் பாவம் செஞ்சால் கூட நான் பாவி அல்ல, நான் நீதிமான்னு சொல்லணும். ஏன்னா நம்முடைய நிலைக்கு ஏற்ற செயல் கிடையாது, அது நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற செயல் கிடையாது. குற்ற உணர்வு பண்ணி உங்களே கண்டம் பண்ணுறது கிடையாது. நான் யார் என்கிற சத்தியத்தை கொண்டு என்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும், கழுவி கொண்டே இருக்கணும். சொல்கிறார் இல்லையா, காலை வெள்ளாட்டுக்கடா இவை ரத்தமும் கடாரின் சாம்பலும் பொதிச்சிருக்கணும். என்ன 14 ஒரு சடங்கு இருக்கு. ஒரு பெண் மாடை எரித்து சாம்பலாக்கி தண்ணியில் கலந்து எவன் தீட்டுப்படுறானோ அவன் மேலே தெளிக்கணும். நம்மளோட ஆவி தீட்டுப்படாது. ஆவி பரிசுத்தாவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிற ஆவி அந்த அளவுக்கு செக்யூர்டுங்க. அதனால தான் பரலோகங்கிறது அவ்வளோ பத்திரங்க. உலகத்தில் எந்த கரையும் உங்களை அவிசுவாசம் கூட உங்களோட ஆவியை டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி இருக்கிறாரு. அதனால் ஆவியை கழுவ வேணாம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த காரியத்தை கொண்டு அடிக்கடி மனதை கழுவிட்டே இருக்கணும். மனதை கழுவுலன்னா குற்ற உணர்வு உண்டாயிரும், மனசாட்சி உறுத்தும்.